அறிவுடைப்பெரியர், பிரான்ஸ் நாட்டு பழங்கால மன்னன் 4ஆம் ஹென்றி என்ன சொன்னான்? என் ஆட்சியிலே ஒரு ஏழை உழவன் வீட்டிலே கோழிப்பொரியல் நடக்குமானால் நான் பெருமைப்படுவேன். சரோ ஃபெலிச்சே குவாந்தோ வெத்ரோ இல் பியூ மீசரோ குந்ததீனோ போர்ரே ஓங்கி துமேனிக்கா உன கல்லீனா நெல்லா பென்தொலா. யூதாஸ் கூட தன் வீட்டிலே கோழிப்பொரியல் கண்டான். தூக்குப்படுவதற்கு முன்னால் உன்னை மறுத்து விட்டான். காண்க புராண நற்செய்தி, அதாவது காஸ்பல் ஆஃப் நிக்கோடீமஸ். இத்தாலியரும் கோழிப்பொரியல் விரும்பி உண்பர். எனவேதான் அந்த காலத்து இத்தாலியிலே மருத்துவருக்கு காசு கட்ட முடியாத ஏழை உழவன் என்ன செய்வான்? ஒரு கோழியை கொண்டு கொடுப்பான். அவர் முகமலர்ந்து வாங்கிக் கொள்வார். புராணங்களிலே வரும் தேவர்களும் கோழிப்பொரியல் விரும்பினார்கள் போலும். சாக்ரட்டீஸும் அப்படித்தான் எஸ்குலேப்பியஸ் தேவனுக்கு சேவல் நேர்ந்ததாக சொல்கிறார். அதனால் தான் இக்காலத்து மருத்துவக் கல்லூரி நூலிலே ஆரம்பத்திலே அந்த எஸ்குலேப்பியஸ் ரெஃபரன்ஸ் உள்ளது. எப்படி? உன் கால்லோ அது எஸ்குலாப்பியோ. அதன் உட்பொருள், ஆப்ரேஷன் தியேட்டரிலே நுழையும் முன்னால் ஆண்டவனை பார்த்து மருத்துவர் மன்றாட வேண்டும். அப்படித்தான் தூத்துக்குடி திருஹதய மருத்துவமனை ஆப்ரேஷன் தியேட்டர் முகப்பிலே சேசுவன் திருஹதய படம் உள்ளது. டாக்டர் அனீஷ் போன்றோர் அதை வணங்கிவிட்டே ஆப்ரேஷனே ஆரம்பிப்பார். ஏன் தெரியுமா? கடவுள் கட்டாத கட்டடத்தை கட்டுகின்றவர் வீணில் கட்டுகின்றார். கடவுள் காவாத நகரத்தை கண்விழித்து காப்பவரும் வீணில் காக்கின்றார். சங்கீதம் 127:1. ஆம், மருத்துவர்கள் செய்வதும் கடவுள் பணி. எனவேதான் கண்கண்ட தெய்வம் என்கின்றோம். ஆனால் இன்று நடப்பது என்ன? இதற்கு முன் கல்கத்தாவில் நடந்தது, இப்போது கிண்டியில் நடக்கின்றது. ஒரு மருத்துவரை கத்தியால் குத்தியிருக்கின்றான் ஒருவன். மிருகங்களுக்கு கூட நன்றி இருக்குமே. காண்க அண்ட்ராக்லஸ் அண்ட் த லயன். மனிதன் ஏன் நன்றி கெட்டு போனான்? மன்பதை காக்கும் மருத்துவர்களை மதிக்க கற்போம், மாண்புறுவோம்.